எவ்வளவு ரூபாய் ஆகும்? என்ன சைஸ்ல வாங்கலாம்? இந்த தடவை நிறைய லைட்ஸ் எல்லாம் போடணும். ஹலோ குட்டீஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க பிஷப் தாத்தா, எங்க கவலை எங்களுக்கு. கவலையா? அந்த வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம் இல்லையா? அதுதான் எங்க பெரிய கவலையே. ஏன்? கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது, அதுக்காக தான் நாங்க இப்பவே காசெல்லாம் சேர்த்து தயாராயிட்டு ஓ, இருக்கோம். இதுக்குதான் அந்த உண்டியலா? கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட போறீங்க. ஆமா தாத்தா. இன்னும் குடில் ஜோடிக்கணும், குடில் செட்டு வாங்கணும், நிறைய லைட்ஸ் எல்லாம் போடணும். பாருங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு இவ்வளவு தயாரிப்பு பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அதனாலதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 4 வாரத்தை ஒரு காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு என்ன காலம்னு தெரியுதா உங்களுக்கு? காலமா? அது அது தவக்காலம். தவக்காலம். தவக்காலம் இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்பு அதெல்லாம் வர்றது தவக்காலம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு காலம் உண்டு. என்ன காலம்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தவக்காலம் தான் தாத்தா. அதுலதான் சிலுவை பாதைக்கெல்லாம் போவோம். கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால் வர்ற 4 வாரங்களை திருவருகை காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, திருவருகை காலமா? அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க தாத்தா. அதாவது இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 வாரங்கள் திருவருகை காலம் சொல்லி நம்முடைய திருச்சபை சொல்றாங்க. அதாவது இஸ்ராயல் மக்கள் நமக்கு ஒரு மீட்பர் வருவாருன்னு சொல்லி 4000 ஆண்டுகள் காத்திருந்தாங்க. அந்த 4000 ஆண்டுகளுடைய அடையாளமாக 4 வாரங்கள், 4 ஞாயிற்றுக்கிழமைகள், திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு, 4ஆம் ஞாயிறுன்னு சொல்லி ஒரு 4 வாரங்கள் திருவருகை காலம். அந்த திருவருகை காலத்துல என்ன பண்ணுவோம்? 2 காரியங்கள். ஒன்று, கிறிஸ்து பிறப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். 2வது, நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா, குடில் போடணும், அதுக்கு பணம் சேர்த்தணும்னு தயார் பண்ணிட்டு இருந்தீங்க. அதே போல கிறிஸ்து பிறப்பதற்கு நாம் நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய இல்லங்கள், நம்ம ஒருத்தர் தயார் பண்ணணும். என்ன திருவருகை காலம்? தயாரிக்கும் காலம், எதிர்நோக்கி இருக்கின்ற காலம். ஓ, அதனாலதான் பூசொடுப்பு கூட ஒரே கலர்ல போடுறாங்களா? ஆமா, திருவருகை காலத்துக்கும் தவக்காலத்துக்கும் ஒரே கலர்ல தான் பூசொடுப்பு போடுறாங்க. காரணம், தயாரிப்பு, எதிர்பார்ப்பு அப்படின்ற இந்த 2 நோக்கங்களை காட்டுறதுக்காக அந்த ஊதா கலர். இதுதான் திருவருகை காலம். இந்த திருவருகை காலத்தில் நம்ம நுழைய போறோம். நாமும் கிறிஸ்துவனுடைய பிறப்புக்காக தயாரிப்போமா? சரிங்க தாத்தா.